நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இராணுவ படையில் நாடார்களின் பங்களிப்பு மற்றும் நிதி உதவி பற்றிய வரலாறு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி, INA மற்றும் அதன் பெண்கள் பிரிவான ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் ஆகிய இரண்டிலும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் சேர்ந்து போராடியுள்ளனர். குறிப்பாக தென் தமிழ்நாட்டு நாடார்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவு இருந்தது. முக்கிய உதாரணங்கள் மற்றும் உண்மைகள்: கேப்டன் பத்மநாபன், நாடார், விருதுநகர் அருகேயைச் சேர்ந்த நாடார், INA-வில் கேப்டன் பதவி வரை உயர்ந்தவர். 1944 முதல் 45 வரை பர்மா இம்பால் போரில் பங்கேற்று பின்னர் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டு செங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டவர். லெப்டினன்ட் ஜானகிராமன், நாடார், திருநெல்வேலி பகுதி நாடார், INA-வில் அதிகாரியாக பணியாற்றினார். ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் பெண்கள் படை. மலேசியா, சிங்கப்பூரில் வசித்த தமிழ்நாடார் பெண்கள் பலர் இதில் சேர்ந்தனர். குறிப்பாக சிவகாசி, விருதுநகர், தூத்துக்குடி பகுதி நாடார்களின் உறவினர்கள் மலேயாவில் வியாபாரம் செய்து கொண்டிருந்ததால் அவர்களது மகள்கள், சகோதரிகள் ராணி ஜான்சி படையில் சேர்ந்தனர். ஜானகி தேவி, மலேசியா நாடார் குடும்பம், ருக்மணி நாடார் போன்றோர். மலேசியா, சிங்கப்பூர் நாடார்களின் பெரும் பங்களிப்பு 1930 முதல் 40களில் மலேயா, சிங்கப்பூரில் ஆயிரக்கணக்கான நாடார் குடும்பங்கள் வியாபாரம் செய்து வாழ்ந்தன. குறிப்பாக ரப்பர், கடை, போக்குவரத்து. நேதாஜி 1943 சிங்கப்பூர் வந்தபோது நாடார் வியாபாரிகள் பெரும் தொகை நிதி உதவி செய்தனர். அவர்களது இளைஞர்கள் நேரடியாக INA-வில் சேர்ந்தனர். தென் தமிழ்நாட்டிலிருந்து INA-வில் சேர்ந்தவர்களில் நாடார்களே அதிகம் என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். தேவர், பிள்ளை, நாயர் சமூகங்களும் இருந்தன, ஆனால் நாடார் எண்ணிக்கை அதிகம். இன்றும் நினைவுகள் உள்ளன. விருதுநகர், சிவகாசி, திருநெல்வேலி பகுதிகளில் INA வீரர்களுக்கு நினைவிடங்கள், சிலைகள் உள்ளன. அவற்றில் பல நாடார் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. 1990களில் INA வீரர்களுக்கு தமிழக அரசு பென்ஷன் கொடுத்தபோது நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பலர் பட்டியலில் இருந்தனர். நேதாஜியின் INA-வில் நாடார் சமூகத்தினர் மிகவும் தீவிரமாகவும் எண்ணிக்கையிலும் பங்கேற்றனர். குறிப்பாக தென் மாவட்ட நாடார்களும் மலேசியா, சிங்கப்பூர் நாடார்களும்.